வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எல்லாருடைய நியூஸையும் நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இல்லை எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய செய்தி என்னென்னா, ரஜினிகாந்த் பேசுகிறதெல்லாம் செய்தி உற்று நோக்குவாங்க. ஏன்னா ஒரு புகழ்பெற்ற நடிகர். இன்னொன்று, அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியாக வரல. அவருடைய எல்லா பேச்சும் நிறையெல்லாம் சர்ச்சையெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு, மும்பையில் நடைபெற்ற அந்த ஆடியோ வீடியோ விஷுவல் அந்த உச்சி மாநாட்டில் அவர் பேசுகிற விஷயம், மோடி ஒரு சிறந்த போராளி, மோடி காஷ்மீரில் அமைதியை கொண்டு வருவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மோடி மேலே தனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாரு. நமக்கு ஒன்றும் புரியல இந்த கருத்தை எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு, இதற்கு பின்னணி என்ன? உடனே அவர் பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணுவார், அதெல்லாம் நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு முழு சங்கியாக அவரை பார்க்க முடியல. ஆனால் இப்போ பார்த்தா போகிற போக்கெல்லாம் பார்த்தா அவர் முழு சங்கியாக மாறின மாதிரியே தெரியுது. ஏன்னா அவருடைய எப்படி சொல்கிறதுனா, ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டார். நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னாலும் அவர் நல்லா தெரியுது. இன்னொன்று, நல்ல மனிதர் தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இப்போ அவன் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரில. இந்த தாக்குதல் நடந்ததற்கு உளவுத்துறையின் தோல்வி அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணம். உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, மோடி ஒரு போராளிங்கிறாரு. என்ன ஒரு போராளி, என்ன அப்படி பண்ணார்? கோத்ராவில் இத்தனை குடும்பங்களை நடுரோட்டில் நிறுத்தினது அவருடைய போராளியா? அதான் போராளியா? எல்லாரும் இந்தியா முழுக்க விவசாயிகள் போராடும் போது அவங்கள காட்டு மிராண்டித்தனமாக நடத்தினது தான் மோடியுடைய ஆட்சி. இப்படி அப்புறம் ராமர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியர்களுடைய இடத்தை இடித்தது அந்த கட்சியுடைய தலைவர். அதை நான் பண்ணது சரிதான் சொல்லி அங்கே ஒரு கோயில் கட்டி உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்தவர். இஸ்லாமியர்கள் மனது எவ்வளோ பாதிக்கப்படும் கேட்டால், ரஜினி நான் எல்லாத்துக்கும் பொதுவானவர்கள். இது பேச்சா? அமைதியாக விட்டுட்டு போயிருக்கலாம். இது எதுக்கு பேசுகிறீங்க? இப்போ எதுக்கு, என்ன நோக்கம் நீங்கள் பேசுகிறதுல? கொஞ்சம் யோசனை. என்ன நோக்கம்? ஒன்றிய அரசை பாராட்டுறீங்க. ஒன்றிய அரசு பாராட்டப்பட வேண்டிய அரசா? ஒன்றிய அரசு பாராட்டப்பட வேண்டிய அரசுனா சின்ன குழந்தை கூட நம்பாது. அதுவும் தமிழ்நாட்டில் அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. என்ன உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், திமுக யாரும் உங்களை எதுக்க மாட்டாங்க. அதாவது சொல்லிட்டு போகிறாருப்பா விடுப்பா அப்படின்ட்டு. நம்ம என்ன கேட்குறோன்னா, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல, ஆளுநரை வச்சு தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருக்காரு. சரி, இதுக்காவது நீங்கள் குரல் கொடுக்க வேணாம். ஏன்னா நீங்கள் அரசியல் இல்லை. நீங்களே அடிக்கடி சொல்கிறீங்க அரசியல்லாம் இல்லை, அரசியல் பேச மாட்டேன். இது என்னது? இதெல்லாம் சேட்டை தானே, தப்பு தானே இதெல்லாம். நீங்கள் ரஜினி ரசிகர்களாக கூட இருங்குங்க. இது ரொம்ப இதாவது வார்த்தையை அளந்து பேச வேண்டும். காஷ்மீரில் அமைதியை கொண்டு வர ஐயா மோடி உதவுவார் அப்படிங்கிறீங்களே, இதற்கு முன்னாடி அவர் சொன்ன வாசகம் என்ன பாருங்கள். காஷ்மீரில் நாங்கள் அமைதியை கொண்டு வந்துட்டோம், எல்லாரும் வாங்க, இதானே மோடி சொன்னார், அமித்ஷா சொன்னார். என்ன நடந்தது? இதுக்கு என்னங்க பேசணும்? ஆமாங்க, நம்ம எல்லோரும் இந்தியனாக அவரோட சேர்ந்து நிற்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? இது உளவுத்துறையின் தோல்வி. காஷ்மீர் மக்கள் இன்றைக்கி நடு ரோட்டில் இருக்காங்க, அவன் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ அண்ணாமலை பேசுகிறாருல, சூப்பராக பண்ணிட்டாரு. யார் மதத்தையெல்லாம் கேட்டு கொண்டாங்கன்னெலாம் அவர் ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் நிறைய பேரை காப்பாற்றியது இஸ்லாமிய இளைஞர்கள். நமக்கு இது சொல்லவே கஷ்டமாகுது. எதுக்கு இதில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு ஏன் சொல்லணும்? ஆனால் பிஜேபிக்காரன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பேசியிருக்கணும்ல. அப்படி பேசுகிறதா இருந்தால் எல்லாத்தையும் பற்றியும் பேசணும்ல. தீவிரவாதிகளுக்கு மதம் ஜாதி இருக்கா? அப்போ ரஜினிகாந்த் பேசியது இது அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை இன்னும் இழந்து கொண்டிருக்கிறார். சில பேர் வாய் பேசாமல் இருந்தாலே போதும், இது மரியாதையை இழந்துட்டுருக்காருன்னு அர்த்தம். பாருங்க, இப்போ விஜய் பேட்டி கொடுக்குறாரு. இப்போ என்ன எல்லா ஊடகங்களையும் என்ன வருது? செய்தியாளர்களை சந்தித்தார். கரெக்ட், செய்தியாளர்களை சந்தித்து என் வாகனத்தில் பின்னால் தொடர வேணான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். அவ்வளோதான். இதில் நம்ம எதுவும் பேச வேண்டியது, அதனால் பேசலை. ஆனால் இன்றைக்கி மோடி அவர்களை பற்றியோ காஷ்மீர் அவரை பற்றியோ அவர் ஏதாவது பேசியிருந்தால் அது நம்ம விவாத பொருளாக இருக்கும். அந்த வகையில் ரஜினி அவர்களுக்கு நம்ம உள்நோக்கத்தை கற்பிக்கவில்லை. ஆனால் ரஜினி செய்தது தப்பு தான், ஒரு வரலாற்று பிள்ளைன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வார்த்தை எதற்காக? இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ ஒன்று பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதாவது அட்வைஸ் சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் ரஜினிகாந்துடைய பல கருத்துக்கள், தந்தை பெரியாரை பற்றி அவர் பேசுனது, 70 விடுதலை பற்றி அவர் பேசுனது, இதெல்லாம் அப்பப்போ சர்ச்சையாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுக மேடையில் போயிட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட் அவருன்னு சொல்லி, அதுக்கு துரைமுருகன் ஓல்டு ஆக்டர்னு இவரை சொல்லி, இதெல்லாம் அதாவது இப்படி சொல்கிறது. ஏன்னா அவர் மிகப்பெரியவர், ரஜினிகாந்த் வயசு பெரியவர். இன்னொன்று அனுபவம் இல்லவர். ரொம்ப ரொம்ப பார்த்து பேச வேண்டிய இடத்துல இந்த மாதிரி பேசியது உண்மையிலே தமிழக இந்திய மக்கள்கிட்ட ஒரு பெரிய வருத்தம் தான். இப்போ நீங்கள் மோடியை புகழுங்க, வேணாங்களே, வேறு மேட்டரில் புகழுங்க. காஷ்மீர்லையா புகழ்கிறது? காஷ்மீரை வச்சா புகழ்கிறது? பாருங்கள், இந்தியனை எல்லாரும் நம்ம ஒரே குடையின் கீழ் நின்று தீவிரவாதிகளை ஒடுக்குவோம் அப்படி இது வரைக்கும் எவ்வளோ பேர் பேசியிருக்காங்களே. அப்படி தானே பேசியிருக்காங்க.
நீங்கள் பிஜேபிக்காரங்க மாதிரி பேசுகிறீங்க. அவரை போராளி நமக்கு என்ன ஜீர்ணிக்க முடியலன்னா, என்னங்க போராளி அவர், இப்படி என்னங்க பண்ணிட்டாரு? சொகுசாக ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து அதுக்கப்புறம் முதலமைச்சராகி அங்கே இருக்க மக்கள்கிட்ட அவ்வளோ கெட்ட பேர் வாங்கி அத்வானிங்கிற புண்ணியத்தில் நேராக மேலே வந்து கடைசியில் அத்வானியை ஒன்றும் இல்லாமாக்கி இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பாசிச ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு 2 பேர் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதில்ல, தமிழ்நாட்டின் தமிழ் மொழியை அழிப்பதில் முக்கிய பங்கு இருக்கிறாரு. இன்னொன்று, இதே ரஜினி அவர்கள் தான் ஆளுநர் ரபியை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்து வெளில என்ன சொன்னார்? நாங்கள் அரசியல் பேசுனீங்களா? ஆமாம் பேசணுங்கிறார். சார் நீங்களே அரசியல்வாதி இல்லை, அரசியல் வெளியில் பேச மாட்டேங்கிறீங்க, உள்ளே என்ன பேச்சு உங்களுக்கு? சீமானை சந்தித்தது. அப்புறம் சீமான் சொன்னார் சங்கி என்றால் நண்பன் என்று அர்த்தம். அவர் ஒரு புது விளக்கம். சீமானுடைய கேரியரே கொஞ்சம் கஷ்டமாச்சு. அதனால் முரண்பாடுகளின் முத்த உருவமாக அதான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த காஷ்மீர் தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதுவும் குறிப்பாக மோடி வந்து நான் வந்து தண்ணியை நிறுத்துவேன்னு சொல்லும்போதே நம்ம சொன்னோம், தண்ணியெலாம் நிறுத்த முடியாதுங்க, என்னங்க பேசிகிட்டு இருக்காரு, சும்மா வார்த்தை. ஏன் இன்னும் போகல? இப்போ அதையும் கேட்கணும்ல ரஜினிகாந்த் அவர்கள். இல்லை பேசாமல் இருக்கணும். நீங்கள் மணிப்பூர் ஏன் போகல? இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இன்னொன்று, காஷ்மீரில் அமைதியை கொண்டு வர மோடி முயற்சி பண்ணுவார். எப்படி மணிப்பூரில் கொண்டு வந்த மாதிரியா? யோசனை பாருங்கள், கிட்டத்தட்ட 3 வருஷமாக போயிட்டுருக்குங்க பிரச்சனை. ஐயா மோடி எங்கே போனார்? சும்மா பாராட்டணும் மோடிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரஜினிங்கிற உயரத்துக்கு நல்லது இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம ஒரு படத்தெல்லாம் ரசித்து பார்ப்போம். இப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏங்க இவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு? வந்து படத்தை பட்டு பேசிட்டு போக வேண்டியதானே. தேவையில்லாமல் இதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் ஒன்று. இப்போ யாரையோ திருப்தி படத்தை நீங்கள் பண்ணுறதா தானே அர்த்தம். கொஞ்சம் யோசனை பாருங்கள், இது என்ன நடைமுறை? தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே சிரிப்பாங்க. எப்படின்னா, அரசியலே தெரியாமல் இருக்கார். நல்ல வேளை இவர் அரசியலுக்கு வரல. உண்மையிலே சொல்கிறோம், நல்ல வேளை அரசியலுக்கு வரல. ஆனால் ஒன்று நமக்கு நிச்சயங்க, குருமூர்த்தியிலேருந்து எல்லாரும் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லும் போது கூட வராமல் இருந்தார் பாருங்கள். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுங்க, அவரெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. உண்மையிலே சொல்கிறோம். அந்த விதத்தில் ரஜினியை பாராட்டலாம். வேணாம்மா இந்த தொல்லையே வேணாம், ஆளை விடுங்கன்னு ஒதுங்கிட்டார். வந்திருந்தாருன்னா இப்போவே இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, அப்போ எப்படி பேசுவார்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் ரஜினிகாந்த் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு. ரஜினி இப்போ என்ன பண்ணுவாங்க? பிஜேபி இந்த ரஜினியோடைய கிளிப்பிங் எடுத்து வரக்கூடிய தேர்தலில் போடுவாங்க. இப்போயே வைலட் ஆக்கிட்டாங்க. என்ன? மோடி ஒரு போராளி, மோடி ஒரு தேசபக்தர், மோடி வந்து காஷ்மீரில் அமைதியை கொண்டு வருவார். இந்த வீடியோலாம் போயிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் பிஜேபிக்கு வலிமை சேர்ப்பதாக ஆகிவிடும். மறுபடியும் சொல்கிறோம், நம்ம நாட்டுக்கு வலிமை சேருங்கள். இந்த நாடு வந்து பிஜேபி நாடா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த நாடு பிஜேபி நாடா? பிஜேபிக்கு பட்டாவை எழுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாகுது அவருடைய பேச்சு. இன்றைக்கி மும்பையில் நடைபெற்றது. ஏன்னா எல்லா சேனல்லையும் ஓடிட்டு இருக்கனால இந்த விஷயத்தை பேச வேண்டி இருக்கிறது. ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மோடியை பற்றியோ பிஜேபி பற்றியோ அவர் பேசுவது அவருடைய உயரத்துக்கு நல்லதில்லை. நிறைய ராக்கெட் லான்ச் பண்ணுறாரு, அதுக்காக வாழ்த்து சொல்லுங்கள். இதெல்லாம் சரியான வாதம் இல்லைங்கிறது நம்மளோட கருத்து. இதெல்லாம் பார்த்து இப்போ நிறைய பேர் ரஜினிகாந்த் பிஜேபிக்கு பிரச்சாரத்துக்கு போவாங்கிறாங்க. நம்ம சொல்கிறோம், உறுதியாக ரஜினிகாந்த் எந்த கட்சிக்கும் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். ரொம்ப நாள் பார்க்குறோம்ல, அவரெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண நல்ல மனுஷன் தான். பட் இந்த மாதிரி தேவையில்லாமல் சில இதெல்லாம் பேசி இப்போ மக்கள்கிட்ட என்ன, இப்போ ரஜினி பேசுகிறது ஏன் முக்கியம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒருவேளை மோடி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு பொழுது இளைய தலைமுறை என்ன, ஓ மோடி சூப்பராக, இந்த விஷயம்லாம் மோடிக்கு ஒரு நன்மை பயக்கதா ஆயிராதா? பிஜேபி அதை கொண்டாட மாட்டார்களா? இது கூட தெரியாமையாக இருக்கார். என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் மோடி சொல்கிறோம், நல்லா யோசனை பாருங்கள். நம்ம விஜய் பற்றியும் பேசுகிறோம், திமுக அதிமுக எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம். இப்போ நிறைய பேர் கூட கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் திமுகவை திட்டுறீங்க, பிஜேபி திட்டுறீங்க, 2 கூட்டணி திட்டுறீங்க, ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணி எடப்பாடிக்கு என்ன வழின்னு கேட்குறீங்க? நமக்கு ஒன்றும் புரியலையேன்னா, சார் நல்லது பண்ணால் நல்லது பண்ணுறோங்கிறோம். பிஜேபி ஒரு நல்லது கூட பண்ணல, அதனால் திட்டுறோம். எடப்பாடி ஒரு ஏதாவது கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கார், அதனால் நம்ம அவரை பரவாயில்லப்பா சரிங்கிறோம், தப்புங்கிறோம். திமுக அதே மாதிரி தான். செந்தில் பாலாஜி நல்லவராக கெட்டவரானா மக்கள் பெரும்பாலும் கெட்டவங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி வல்லவரான்னு கேட்டால் வல்லவர். கிரவுண்ட் லெவலில் எப்படி பண்ணுன்னு தெரியும், அதையும் நம்ம பாராட்டுறோம். செந்தில் பாலாஜி இவ்வளோ நாள் சிறையில் வச்சது தப்பானா தப்பு ரைட்டுனா உள்ளே தூக்கி போடுங்க. அதை வச்சு இவ்வளோ நாள் வச்சது எந்த விதத்தில் நியாயம்? அதை நம்ம சரிங்கிறோம். அதனால் நம்மை பார்த்து கொண்டிருப்போம்னு நம்ம தெரியும். நான் உண்மையை பேசுகிறேன்னா பொய் பேசுகிறேன்னான்னு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.